இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்படி பொண்டாட்டி உனக்கு மட்டும் மூளை இப்படி வேலை செய்யுது? ஒரு தப்பு நடக்கிறப்போ அந்த தப்பு திரும்ப நடக்காம இருக்க என்ன செய்யணுமோ அதுக்கு முன்னாலேயே ப்ரீ பிளான்டா பண்ணிடணும். ரொம்ப திறமைசாலிதான் நீ. சீனு, எனக்குள்ள நிறைய திறமை ஒளிஞ்சிருக்குடா. அப்படியா? எங்க இருக்குன்னு காட்டு, நானும் பார்க்கணும். ஏய், கிட்ட வராத. வேண்டாம் வேண்டாம்டா. வருவேன். சொன்னா கேளு. வேண்டாம் சீனு. பார்க்கணும். டேய், என்னடா நீ? ஏய், பார்க்கணும். ஏய் மாயா, நீங்களும் எங்க குடும்பத்துல ஒருத்தர் தான். சாமி கும்பிட இவங்க தான் வரணும்னு எந்த சட்டத்திட்டமும் கிடையாது. சாமிக்கு எல்லாரும் ஒண்ணுதான். நீங்களும் தாராளமா எங்க கூட வரலாம். ஐயோ இல்லைங்க, நான் சும்மா ஆசைக்கு சொன்னேன். நான் வரல, உங்களுக்கே நான் தொல்லை கொடுத்துக்கிட்டு நீங்க போயிட்டு வந்துருங்க. எந்த தொந்தரவும் இல்ல. நீங்களும் எங்க கூட வாங்க. கொஞ்ச நேரத்துல கிளம்பணும். சரிங்க சகல. அதான் அண்ணனே சொல்லிட்டாருல்லங்க, நீங்களும் கிளம்புங்க. 2 நாளுக்கு உண்டான ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்க சம்பந்தி, நான் வரேன். உங்களுக்கு வேலை இருக்கும், நீங்க பாருங்க. நான் போய் துணி எடுத்துட்டு வந்தேன். ஆ சரிங்க. சொல்லுங்க லிங்கம். நீங்க சொன்ன மாதிரியே நானும் அவங்களோட ஊருக்கு போறேங்க. அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? அந்த ரகுராமே என்ன கூட வர சொல்லிட்டாங்க. நல்லது. அவங்க ஏதோ குலதெய்வம் கோயில்ல வேண்டுதல் பண்ண போறாங்க. என்ன எதுக்கு அவங்க கூட போக சொன்னீங்க? அது நேரம் வரப்ப சொல்றேன். போகும்போது எங்க இருக்கீங்க, அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு போன் பண்ணி தகவல் சொல்லிக்கிட்டே இருக்கு. சரி. இவ நம்மள வச்சு ஏதோ திட்டம் போடுறா போல இருக்க. இவளுக்கு இதே வேலையா போச்சு. ரகுராம ஏதோ செஞ்சு கிழிச்சிடுற மாதிரி பிளான் போடுவா. எல்லாம் சொதப்பி மூக்கொடைச்சிட்டு வந்து நிற்பா. இவ சொல்றது எல்லாத்தையும் கேட்க வேண்டிய சூழ்நிலை. பொண்ணு கல்யாணம் ஆகட்டும், அது வரைக்கும் சகிச்சுக்கிட்டு தான் போகணும். கார்த்திக், எப்படிடா இருக்க? அப்பா, நான் வெக்கேஷனுக்கா வந்திருக்கேன், ஜாலியா இருக்கிறதுக்கு. கிரிமினலுங்க கூட உட்காந்துக்கிட்டு இருக்கேன். டேய், கவலைப்படாதடா. லாயர் கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். சீக்கிரமா வெளியே எடுத்துருவோம். கார்த்திக், நீ கொஞ்ச நாள் இங்க இருக்கிறது தான் உனக்கு பாதுகாப்பு. அதுவும் இல்லாம நம்ம நினைச்சதை நம்மளால அப்பதான் செய்ய முடியும். நீ இங்க இருந்துகிட்டே வெளியே போய் நமக்கு வேண்டியதெல்லாம் சாதிக்கலாம். டேய், அடுத்த முறை வெளியே போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடா. இந்த ஜெயிலர் வேற பயந்துகிட்டே இருக்காரு. அதெல்லாம் சரிப்பா. ஆனா அந்த ரகுராம் மிஸ் ஆயிட்டான். தனாவையும் கதிரையும் ஒண்ணும் பண்ண முடியல. நம்ம நினைச்சதை செய்ய திரும்ப நமக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு கார்த்திக். என்ன சொல்றீங்க அத்தை? அந்த ரகுராம் குடும்பத்துல எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு சாமி கும்பிட போறாங்க. கதிரும் தனாவும் கூட போறாங்க. அந்த கோயில்ல வச்சு அவங்களை ஏதாவது செய்யணும்னு தான் பிளான் பண்றோம். அத்தை, இந்த ஒரு வாட்டி மட்டும் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. நான் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை முடிக்கணும். என்ன பண்ண போற? தனா எனக்கு கிடைக்காம போனதுக்கு காரணம் அந்த கதிர் தான். அவனை கொன்னுட்டா தனா விதவையாயிடுவா. அதுக்கப்புறம் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம். தனாவையும் கதிரையும் குலதெய்வம் கோயிலுக்கு வர சொல்லிட்டேல்ல? சொல்லிட்டேன் பாட்டி. அவங்களுக்காக தான் நம்ம ஜானகி இந்த நேர்த்தி கடனையே பண்றா. திரும்ப அவங்க இந்த வீட்டுக்கு வந்து சேரணும். அதனால அவங்களும் நேர்ல வந்து கும்பிட்டாதான் வேண்டுதல் பூர்த்தி ஆகும். வந்துருவாங்கல்ல? கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இருங்க, நான் வேணா கால் பண்ணி கிளம்பிட்டீங்களான்னு கேக்குறேன். பாத்தீங்களா அண்ணி, கதிரியும் தனாவையும் கோயிலுக்கு வர வைக்க பாக்குறாங்க. இதுக்குதான் மறைஞ்சு மறைஞ்சு இவ எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்காளா? என்னதானா போலாமா? கதிர், சொல்லு. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்? இல்ல, குலதெய்வ கோவிலுக்கு போலான்னு மாயா கூப்பிட்டதும் சரின்னு சொல்லிட்டோம். பாட்டியும் நீ கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டாங்க. நானும் வேண்டுதல் வச்சிருக்கேன். அதான் கிளம்பிட்டோம்ல. ஆனா அப்பா அங்க இருப்பாரு. நம்மள பார்த்தா கண்டிப்பா கோவப்படுவாரு. எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? எனக்கும் அந்த பயம்தான். நம்ம நல்லது நினைச்சதான் மாமாக்கு பிரசாதம் கொடுத்து விட்டோம். அதை வச்சு யாரோ விளையாட்டாங்க. அப்பா நம்ம இத பண்ணிருப்போம்னு நம்பல. ஆனாலும் நம்ம மேல இருக்கிற கோவம் இன்னும் அவருக்கு போகல. மாமா அதை நம்பலனாலும் இப்படி ஒரு பழி நம்ம மேல விழுந்துருச்சு. இதுல இருந்து எப்படி வெளியே வர போறோம் தான் எனக்கு தெரியல. மத்தவங்க பேசுறத பத்தில எனக்கு கவலை இல்ல. அப்பா நம்ம அதை செய்யலன்னு நம்புறாரு, அது போதும். இப்போ குலதெய்வ கோவிலுக்கு கூட
ஆரம்பத்துல போகணுமான்னு யோசிச்சேன். ஆனா அந்த வீட்டு பொண்ணு, நீ அந்த வீட்ல வளர்ந்தவன். நமக்கு நாம இதுல கலந்துகிட்டு நேர்த்திக்கடன் பண்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம போகலன்னா முழு பலன் கிடைக்காதுன்னு பாட்டி சொன்னாங்க. அதனால எப்படியும் நாம போய் தான் ஆகணும். மாமா கண்ணில் படாம இருக்கணும். அப்படி போகணும்னா வேற ஏதாவது கெட்டப் தான் போடணும். வேணும்னா பர்தா போட்டு போலாமா? அப்படிங்கிற இதுவும் நல்ல ஐடியா தான். பரவாயில்லையே, உனக்கு கூட நல்லா யோசிக்க தோணுது. என் ஒய்ஃபும் புத்திசாலி தான். இரு இரு, அப்புறம் திரும்ப நம்ம செயின் மாட்டிக்க போகுது. சரி ஓகே, கிட்ட வரல போதுமா? நான் எது சொன்னாலும் சரின்னு சொல்லுவியா நீ? பொண்டாட்டிய சொன்னா புருஷன் கேட்டுதானே ஆகணும். அதுவும் என் பொண்டாட்டி மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை இருக்கு பாரு, அது இந்த உலகத்தை விட பெருசு. நீ என்ன சொல்றியோ அதே மாதிரி செஞ்சிருவோம். ஆனா கருப்பசாமி கோவிலுக்கு எப்படி பர்தா போட்டுட்டு போறது? டவுட் வரும்ல. ஆமா, அதுவும் நல்ல பாயிண்ட் தான். வேற என்ன பண்றது? அம்மா, ரிஷிகேஷுக்கு போறோம். யாசகம் கேட்டு வந்திருக்கோம். அந்த கோயிலுக்கு போகணும்னு எனக்கும் ஆசைதான். நாங்க இப்ப குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். இந்தாங்க. வேண்டாமா? ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? இந்த காசை வாங்கிட்டு எங்களால யாத்திரைக்கு போக முடியாது. எங்களுக்கு இது உதவாது. ஏன் அப்படி சொல்றீங்க? நாங்க இந்த காசை வாங்கிட்டு அங்க போறதுக்குள்ள உங்க குடும்பத்துல ஒரு உயிர் போறதுக்கு கண்டம் இருக்கு. இந்த காசை வாங்கிட்டு போனா எங்களுக்கு தீட்டாயிடும். நீங்க ஜாக்கிரதையா போங்கம்மா. ஐயோ, என்னம்மா இது இப்படி சொல்லிட்டு போறாங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பாட்டி தைரியமா இருங்க, பயப்படாதீங்க பாட்டி. அப்புறம் இதை யார்கிட்டயும் சொல்லாதீங்க, பாத்துக்கலாம். வாங்க. என்னம்மா, காசு வாங்கலையா? இல்லப்பா, வாங்கல. சிவா அண்ணா, வண்டி எடு. சரிங்க அண்ணா.